வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முத்து என்ன பண்ணுறாரு, கட்ட வேண்டிய 38 லட்சத்தை கட்டி சிந்தாமணி முகத்தில் கரியை பூசி விட்டுறாரு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க, வக்கீல் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆஃபீஸர்கிட்டலாம் பேசி சைன் வாங்கி அதை முத்துக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமாக இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா, அதுக்கப்புறம் அண்ணாமலை, மனோஜ், அதுக்கப்புறம் ஸ்ருதி எல்லாரும் வராங்க. அப்போ வந்தோடனே விஜயா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதோடனே அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த மாதிரி எதுக்கு அழுகிற, நீ கெத்தா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கலங்க அப்படின்னும் போது, நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா நான் நம்பினது முத்துவை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது விஜயா வந்து அப்படியே முத்துவை பார்க்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, கெத்தா இந்த சேரில் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் போய் அப்படியே உட்காடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க இவங்க வந்ததுக்காக. அப்போ எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கா. மனோஜ் மட்டும் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கான். என்ன எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்காங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி புலம்ப. அப்போ வந்து அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் காலத்துக்கு அப்புறமும் இந்த வீட்டில் வந்து இதே மாதிரி ஒற்றுமையாக நீங்கள் வாழணுன்ற மாதிரி சொல்ல, அப்போது முத்து சொல்கிறாரு, கண்டிப்பாப்பா இந்த வீடு வந்து உன் பேர்லேயும் அம்மா பேர்லேயும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து விஜயா கிட்ட போய் பேசுகிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து உன்னை என் வீட்டுக்கு கூப்பிடலன்னு என்ன நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னும் போது, அப்போ விஜயா சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் நினைக்கல, ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது, அப்போ இவங்க சொல்கிறாங்க, முத்துவால் தான் உனக்கு இந்த வீடு வந்திருக்கு அப்படின்னோன்னா, அப்போ இவங்க முத்துவை அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.